ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு மார்க்கெட் வந்து இப்போ லைவாக எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வியாழக்கிழமை வீக்குக்கான ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கான உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாமே இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகும். ஸோ ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவோ இல்லை ஒரு நெகட்டிவான நியூஸ் ஒன்று இருந்தால் தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி வைடு ரேஞ்சாக வந்து பார்த்தோம்னா ஒரு பேங்க் நிஃப்டியோ ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அந்த மாதிரியான அப் அண்ட் டவுன்ஸ் ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து காசியஸாகவே தான் ட்ரேட் பண்ண மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி டேயை பொறுத்த வரைக்கும் இப்போ நிஃப்டி வந்து 30,800 வந்து ஃபியூச்சரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி 30,800 ட்ரேட் ஆகுது. நிஃப்டி வந்து 13,740 அதாவது 750 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து மேலே ஒரு பையிங்கில் தான் ஒரு நின்றுட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி தான் வந்து 2-3 நாளாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் உங்களுக்கு 30,600 30,800 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் 2-3 நாளாக உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனால் தான் எதர் ஒன் சைடு உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு டிக் போகும். ஆனால் நிஃப்டி வந்து உங்களுக்கு மேலே ஹோல்ட் ஆடுறதுனால பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு கொஞ்சம் கீழே இறங்காமல் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ மறுபடியும் கீழே இறங்கினா 30,500 அந்த சம்திங் வரைக்கும் வரலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு பிவோட் பாயிண்ட் பார்க்கும்போது 30,720 தான் இன்றைக்கி பிவோட் பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு கேப் டவுன் மாதிரி நமக்கு ஓப்பன் ஆச்சு. 30,652 லோ வந்துட்டு ஆனால் 30,700 பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு நிற்கிது. ஸோ அகெயின் உங்களுக்கு கீழே இறங்கிச்சுன்னா 30,500 வரைக்கும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சு இப்போ 30,805 6 இந்த சம்திங்கில் இருக்குது. ஸோ மேலே போச்சுன்னா 30,900க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு 31,000 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகலாம் ஏதாச்சும் நியூஸஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இது வந்து நிஃப்டிக்கும் பார்க்கும்போது பிவோட் பாயிண்ட் 13,638. ஸோ இன்றைக்கி லோ வந்து பார்த்தீங்கன்னா 686 தான் இன்றைக்கி லோ வந்திருக்கு. இன்றைக்கான பிவோட் பாயிண்ட் இன்னும் வரல. இன்கேஸ் அதுவும் மேபி வந்தால் உங்களுக்கு இதாக இருக்கும். இன்றைக்கி வந்து அதுக்கு மேலே தாண்டி தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் காசியஸாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி தான் உங்களுக்கு கிளியராக போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் 30,800 இருக்கிறது இந்த ரிலேட்டடாக இருக்கும்போது நீங்கள் புட்டோ காலாக வாங்கிக்கலாம். 30,800 கால் இல்லைன்னா 30,800 புட்டு, இது ரெண்டும் நல்ல ஆக்டிவாக இருக்கும். 30,700 30,900 கால் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து உடனே தேய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி டைட் ரேஞ்சில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். 30,900 கால் 30,900 கால் வந்து உங்களுக்கு 61 ரூபாயில் இருக்குது. இதே வந்து 30,700 உங்களுக்கு புட்டு எடுத்துக்கோங்க. 30,700 போட்டு 81 ரூபாயில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா இது இந்த ப்ரீமியம்லாம் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வேல்யூ கம்மியாக போயிடும். உங்களுக்கு வேல்யூ அந்த அளவுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு ட்ரெண்டில் கொடுக்காது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் இன்றைக்கி டேயில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது தக்கன நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான அமௌண்ட்டு தான். நம்மளோட வேல்யூவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான இதில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான முக்கியமான நியூஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அகெயின் சுப்ரீம் கோர்ட்டு மொராட்டோரியம் லைவ் இன்றைக்கி ரன் ஆகுது. ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட்டு கேஸு நமக்கு இது வந்து பெட்டிஷன் இது வந்து இன்ட்ரெஸ்ட் வேவருக்கான மொராட்டோரியம் கேஸ். ஸோ அந்த கேஸுக்கான ரிசல்ட் எப்படி வருது, இல்லை இனிமேல் இன்னும் போஸ்ட்பான் பண்ணுறாங்களா, இல்லை இன்றைக்கே ரிசல்ட் கொடுத்துறாங்களா, இதை வச்சு இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் காசியஸாக நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஐபிஓக்கான லாஸ்ட் டே, மிஸ்டர் பெக்டர்ஸ் கிரீமி ஐபிஓக்கான லாஸ்ட் டே. இன்னையோட அந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் முடியுது. ஸோ இது வரைக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டத்தில் அதை ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஐபிஓவில் ஃபஸ்ட்டு டேவே முடிஞ்சிச்சு, புக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஹெச்என்இஸ்க்கான இதான் வந்து பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மொமெண்டத்தில் தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி இண்டெக்ஸஸ் நமக்கு என்னென்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஐடி இண்டெக்ஸ் மட்டும் மைனஸு, ஐடி இண்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ் ஃப்ளாட்டான மைனஸில் இருக்குது.
எஃப்எம்சிஜி ஒரு 37 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. மெட்டல்ஸ் மைனஸில் இருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் மைனஸில் இருக்குது. பிஎஸ்சி டெக்னாலஜிஸு, நிஃப்டி பிஎஸ்சி இதெல்லாம் கொஞ்சம் மைனஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ஹெல்த் கேர் சப்போர்ட்டிவாக இருக்குது, டியூரபிள் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மேஜராக பார்க்குறது பேங்க் நிஃப்டி உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி இண்டெக்ஸஸ்லாம் ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இதை வந்து கன்சியூமர் டியூரபிள் அந்த பார்ட்டு தான் உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி குளோபல் கியூஸில் நமக்கு பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட்டில் நமக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிக்கி மார்க்கெட்டு ப்ளஸ் 50 பாயிண்டில் இருக்குது. ஹாங்ஸாங் மார்க்கெட்டு ப்ளஸ் 90 பாயிண்டில் இருக்குது. ஸ்ட்ரைட் டைம்ஸ் மட்டும் ஃப்ளாட்டாக மைனஸில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. நிக்கி மார்க்கெட்டும் உங்களுக்கு ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு மார்க்கெட். இப்போ ஸ்ட்ரைட் டைம் ஹாங்ஸாங்கு நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் இதுதான் நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரன் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸப்ட் ஸ்ட்ரைட் டைம்ஸை தவிர நமக்கு பாசிட்டிவ் ஜோனில் தான் போயிட்டு தான் இருக்குது. ஸோ மத்தியானத்துக்கு மேலே தான் நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு மேலே தான் நம்மளோட அடுத்து ஃபர்தர் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற முடியும். ஸோ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. பேங்க் நிஃப்டி 30,900 மேலே போகுதா இல்லை கீழே வந்து 30,600 வருதான்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் நம்ம பண்ணணும். இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது இன்றைக்கி ரிலையன்ஸ் கொஞ்சம் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குது. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுக்குமே வந்து இன்றைக்கி ட்ரேடிங் ரேஞ்சுக்கு கொடுக்கக்கூடியதான் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸு. அதில் ரிலையன்ஸு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் ஃபினான்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே நல்ல மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் அகெயின் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கெய்னர்ஸ்னு பார்க்கும்போது டிவிஸ் லேப், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, டாக்டர் ரெட்டி, ஸ்ரீ சிமெண்ட் இதெல்லாம் நல்ல